இன்றைக்கி கவி ஸ்வீட்டு சமையலில் பார்க்க போகிற ரெசிபி எறா தொக்கு. இது நம்ம வெளியில் ஹோட்டலெலாம் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக எப்படி வீட்டில் செய்கிறத நம்ம பார்க்கலாம். இது வீட்டில் இருக்க பொருளை வச்சே செய்கிறோம், ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. அது நல்லா பொரியட்டும். ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் நல்லா வதக்குங்க. ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. கருவேப்பிலை ஒரு இனுக்கு போட்டுக்குங்க. அதை கொஞ்சம் செவக்கிற மாதிரி வருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவும் தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி எறா மீன் வறுவல் இதுக்கெலாம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்தோம்னா அந்த கவுச்சி அடிக்காமல் இருக்கும். தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்குங்க, பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி நெட்டு நெட்டாக இருக்குது பாருங்கள். அந்த உப்பு போட்டு நம்ம நல்லா வதக்கணும்னா நல்லா வெந்துடும். இது எப்படி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி வதக்கி விட்டுட்டே வாங்க. இப்போ எறா நான் பொடி எறா தான் வாங்கியிருக்கேன். இந்த எறாவை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி. இந்த மாதிரி இருக்கணும். மஞ்சத்தூள் போட்டால் நமக்கு இந்த ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும். இதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. எறா நம்ம வதக்கும்போது தண்ணி சத்து அதிகமாக வரும். நம்ம தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. எறா வதங்க வதங்க அதிலே தண்ணி அதிகமாக வரும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. நம்ம தண்ணி சேர்க்கலை. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றாமல் எப்படி வந்திருக்கு பாருங்கள். எறா மட்டும் எப்போவுமே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. குழம்பு மாதிரி வைக்கிறதா இருந்தால் நம்ம சேர்க்கலாம். தொக்கு மாதிரி வைக்கிறதா இருந்தால் நம்ம தண்ணி சேர்த்தோம்னா தண்ணியாக வரும், விடவிடன்னு இருக்கும். அதனால் தண்ணி சேர்க்காதீங்க. 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்குங்க. வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் இது. வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்குங்க. நல்லா கிளறி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தட்டு போட்டு நல்லா மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும்போது நல்லா திக்காக வரும். இது நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட இந்த மீனெல்லாம் முள் இருக்கும் அப்படின்னு பார்த்து விடணும். எறா பிரச்சனையே இல்லை, அப்படியே கொடுக்கலாம். நல்லா திக்காகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம், டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.